இன்னைக்கு அடிலைட்ல நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச், அதே போல பகலிரவு ஆட்டம் பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் ஆட்டமாகவும் இந்த ஆட்டத்தை நம்ம இந்தியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு ஆட்டம் துவங்கின கொஞ்ச நேரத்திலே ஆஸ்திரேலியா சீனியர் ஃபாஸ்ட் பவுலரான மிச்சல் ஸ்டார்க் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கிட்ட செஞ்ச ஒரு மோசமான செய்கை. அதுக்கப்புறமா பதிலுக்கு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மிச்சல் ஸ்டார்க் அவரை பார்த்து கேட்ட கேள்வி, இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நடந்த மோதல் தற்போது இன்றைய ஆட்டத்தில் பரபரப்பான ஒரு விஷயமாக தற்போது இன்னைக்கு டே 1ல மாறி இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் டாஸ் ஜெயிச்சது ரோஹித் சர்மா. அவர் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற முடிவை ரோஹித் சர்மா எடுத்தார். ஸோ ஓப்பனராக ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே வந்தாங்க. ஆனால் ஆட்டத்தின் முதலாவது பந்தே ஃபர்ஸ்ட் பாலே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மிச்சல் ஸ்டார்க் அவருடைய பாலில் எல்பிடபிள்யூ முறையில் அவுட் ஆகி முதல் பந்திலேயே கோல்டன் டக் அவுட் அப்படிங்கிற சம்பவத்தோட சோகத்தோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பெவிலியனுக்கு கிளம்பினாரு. ஸோ பெவிலியனை நோக்கி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் போயிட்டு இருக்கப்ப மிச்சல் ஸ்டார்க் மிகப்பெரிய செலிப்ரேஷன் கொண்டாட்டத்தை, ஜெய்ஸ்வால் கோபப்படுற மாதிரியான செலிப்ரேஷனை மிச்சல் ஸ்டார்க் கொண்டாடி இருந்தாரு. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் பேட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப மிச்சல் ஸ்டார்க் அவருடைய போலிங்கில் வேகம் இல்லை அப்படின்னு ஜெய்ஸ்வால் பேசின அந்த ஸ்டம்ப் மைக் ஆடியோ ரெக்கார்டிங் நம்ம எல்லாருமே கேட்டிருந்தோம். அந்த சம்பவத்துக்கு பழி தீர்க்கும் விதமாக தான் தற்போது மிச்சல் ஸ்டார்க் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை முதலாவது பந்திலேயே அவுட் செஞ்சு அந்த செலிப்ரேஷனை வேற லெவலில் மிச்சல் ஸ்டார்க் கொண்டாடி இருப்பார். ஸோ இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்பவே கடுப்பாகி கோபமாக தான் அவர் பெவிலியனுக்கு போனார். இப்படி இருக்க நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறமா மிச்சல் ஸ்டார்க் அவர் தான் ஆஸ்திரேலியா அணியை வழி நடத்தி ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போனார். அப்போ முதலாளாக வந்த மிச்சல் ஸ்டார்க் அவரை அங்கே இந்திய ட்ரெஸ்ஸிங் ரூமில் நின்றுகிட்டு இருந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கையை அசைச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோபமான வார்த்தைகள் மிச்சல் ஸ்டார்க் அவரை பார்த்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா நேரடியாக வாய் உச்சரிப்பின் மூலியமா கோபமான செயல்பாட்டை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு. ஸோ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 6 விக்கெட் வீழ்த்தின மகிழ்ச்சியில் தான் மிச்சல் ஸ்டார்க் அவர் வந்துகிட்டு இருந்தார். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அப்படி செய்கை செய்தும் பெருசாக பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அவர் எதுவும் கோவப்படலை, கம்னு அவர் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிட்டாரு. ஆனாலுமே ஜெய்ஸ்வால் இளம் வயதிலேயே 22 வயசு தான் ஆச்சு அவருக்கு. இளம் வயதிலேயே இவ்வளோ பெரிய ஒரு போலருக்கு முன்னாடி நின்று உன்னுடைய போலிங்கில் வேகம் பத்தலை அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறமா அவர் பழி தீர்த்ததுக்கு அப்புறமா மீண்டும் அவரை பார்த்து இந்த மாதிரியான சர்ச்சையான விஷயத்தில் ஜெய்ஸ்வால் அவர் ஈடுபடுறது தற்போது இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருடைய கவனத்தையும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவருடைய பக்கம் ஈர்த்திருக்கு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ண வந்து கிட்டத்தட்ட 33 ஓவர்கள் விளையாண்டு 86 ரன்கள் வரைக்கும் எடுத்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் வீழ்த்த முடிஞ்சுது. ஸோ டே 2ல அடுத்தபடியாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் ஜெய்ஸ்வால் அவருடைய இந்த செய்கைக்கு உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள்.